எவ்வாறு பயணிக்கிறது என்பதை பார்க்கலாம். சராசரியாக வாழும் காலத்தில் ஒரு மனிதன் சுமார் 33 டன் உணவை உண்கிறான். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 1.36 கிலோகிராம் உணவை உண்கிறான். உணவு வாயில் நுழைந்தவுடன் பற்களை மென்று கடித்து மற்றும் பிசைகின்றது. உணவு வாயில் நுழைந்து அதை அடிக்கும் முதல் திடம் எச்சலாகும். உணவு சிறு துண்டாக்கி மெதுவாக உணவு குழாய் வழியாக இரைப்பையை அடைகிறது. இரைப்பை ஒரு காற்றடைந்த பை மற்றும் இரைப்பையில் உணவு செரிமானம் தங்கி பாதி செரிமானம் ஆகிறது. இரைப்பையில் இருந்து வெளியேறிய உணவு சிறுகுடலில் அடைகிறது. சிறுகுடலில் உணவு செரிமானம் நடைபெறுகிறது மற்றும் உணவு உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுகிறது. சிறுகுடலில் உறிஞ்சப்படாத உணவுத் துகள்கள் பெருங்குடலை அடைகிறது. பெருங்குடலில் உணவு செரிமானம் நடைபெறுவது இல்லை. ஆனால் நீர் எச்சில் உறிஞ்சப்பட்டு மலவாய் வழியாக வெளியேறுகிறது. இதுதான் என் படைப்பு, உணவு செரிமான பாதை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணவேல் சரவணன். நான் தேசிய வகை மெந்தக்காப் தோட்ட தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்றைய தலைப்பு பற்களாகும். மனிதனுக்கு 3 வகை பற்கள் உள்ளன. அவை உண்பதற்கு ஏற்ப வடிவங்களை கொண்டுள்ளன. அவை வெட்டுப்பல், காரைப்பல், கடைவாய்ப்பல். வெட்டுப்பல் உணவு பண்டங்களை கடித்து சிறு துண்டுகளாக்க உதவுகின்றது. கோரைப்பல் கடினமான உணவு பண்டங்களை கடித்து கிழிக்க உதவுகின்றது. கடைவாய்ப்பல் உணவு பண்டங்களை மென்று அரைக்க உதவுகின்றது. இரண்டாவதாக பார்க்க போறது பல்லின் அமைப்பு. பச்சிப்பி எனாமல், ஈறு, தந்தினி, இரத்த நாளங்கள். மூன்றாவதாக பார்க்க போது பால் பற்களும் நிரந்தர பற்களும். பால் பற்கள் மொத்தம் 20 ஆகும். 6 மாதத்தில் முளைக்க தொடங்கி 3 வயதில் நிறைவாகும். வெட்டுப்பல் 8, கோரைப்பல் 4, கடைவாய்ப்பல் 8. பால் பற்கள் சிறியவை, உறுதி குறைந்தவை. நிரந்தர பற்கள் மொத்தம் 32 ஆகும். 6 வயதில் முளைக்க தொடங்கி 21 வயதில் நிறைவாகும். வெட்டுப்பல் 8, கோரைப்பல் 4, கடைவாய்ப்பல் 20. நிரந்தர பற்கள் பெரியவை, உறுதியானவை. இறுதியாக பார்க்க போறது எண் பற்கள், எண் பொறுப்பு. தினமும் 2 முறை பல் துலக்குதல். 6 மாதத்திற்கு ஒரு முறை பல் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்தல். அதிக இனிப்பு வகை உணவுகளை தவிர்த்தல். நன்றி. வணக்கம். என் பெயர் புகழேஸ்வரி நாயர் குமார். நான் HLKT லாடாங் மெந்தக்காப்பில் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்று என் தலைப்பு தாவர உண்ணி, மாமிச உண்ணி, அனைத்துண்ணி. கடவாய் பற்கள், கோரை பற்கள், வெட்டு பற்கள். தாவர உண்ணி. பற்களின் அமைப்பு, பயன்பாடு. அகன்ற தடையான பற்கள் உணவை கடிக்க அரைக்க. மான், மாடு, முயல். மாமிச உண்ணிகள். பற்களின் அமைப்பு,
பயிலும் மாணவி. என் தலைப்பு பற்கள். மனிதர்களுக்கு 3 வகையான பற்கள் உள்ளன. அவை வெட்டுப்பல், கோரைப்பல், கணவாய்ப்பல். இவை உண்பதற்கு ஏற்ற வடிவங்களை கொண்டுள்ளன. வெட்டுப்பல்லின் பயன் உணவு பண்டங்களை சிறு துண்டுகளாக்க உதவுகின்றது. கோரைப்பல்லின் பயன் கடினமான உணவு பண்டங்களை கடித்து கிழிக்க உதவுகின்றது. கணவாய்ப்பல்லின் பயன் உணவு பண்டங்களை மென்று அரைக்க உதவுகின்றது. நம் பல்லின் உட்புற பகுதியில் பச்சிப்பி, தந்தினி, ஈறு, இரத்த நாளங்கள், நரம்பு உள்ளன. மனிதர்களுக்கு 2 வகையான பற்கள் உள்ளன. அவை பால் பற்கள், நிரந்தர பற்கள். முதலாவது பால் பற்கள். பால் பற்களின் எண்ணிக்கை 20. 6 வயதில் முளைக்கத் தொடங்கி 3 வயதில் நிறைவாகும். வெட்டுப்பற்கள் 8, கோரைப்பற்கள் 4, கணவாய்ப்பற்கள் 8. மெலிதாக இருக்கும், சிறியவை, உறுதி குறைந்தவை. நிரந்தரமற்றவை, நீண்ட நாள் இருக்காது. இரண்டாவது நிரந்தர பற்கள். நிரந்தர பற்களின் எண்ணிக்கை 32. 6 வயதில் முளைக்கத் தொடங்கி 3 வயதில் நிறைவாகும். வெட்டுப்பற்கள் 8, கோரைப்பற்கள் 4, கணவாய்ப்பற்கள் 20. தடித்து இருக்கும், பெரியவை, உறுதியானவை. நிரந்தரமானவை, நீண்ட நாள் இருக்கும். நாம் பல்லை எப்படி பாதுகாக்க வேண்டும்? முதலாவது 2 முறை பல் துலக்க வேண்டும். இரண்டாவது ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். மூன்றாவது பல் துலக்கும் பொழுது பற்பசையும் பல் துளிகையும் பயன்படுத்தி பல் துலக்க வேண்டும். நான்காவது அதிக இனிப்பு வகை பொருட்களை தவிர்க்க வேண்டும். ஐந்தாவது 6 மாதத்திற்கு 1 முறை மருத்துவரிடம் பரிசோதிக்க வேண்டும். நம் பல் எப்படி பழுதடைகின்றது? பல் இடுக்குகளில் குச்சிகளை பயன்படுத்தி பாக்டீரியாக்கள் வளர்ந்து பற்களை பழுதடை செய்கின்றது. நம் பல் நம் பொறுப்பு. நன்றி. நான் 3ஆம் ஆண்டில் படிக்கிறேன். என் தலைப்பு தாவரத்தின் இனவர்த்தி முறை. ஒரு தாவரம் வளர்ந்து முடித்து மடிவதற்குள் புதிய தாவரங்களை அது உருவாகியது. அது தன் இனம் அழியாமல் காக்கிறது. இச்செயல்பாடு தாவர இனவர்த்தி எனப்படுகிறது. இனவர்த்தி முறைகள்: விதை, சிதல் விதைகள், இதழ் தடி துண்டுகள், ஊற்றுகட்டுகள், வெட்டு துண்டுகள், இலைவேர்கள். தாவரங்களும் இனவர்த்தி முறைகளும்: வெண்டைக்காய் இனவர்த்தி முறை விதை, ரோஜா இனவர்த்தி முறை வெட்டு துண்டு, இரண்டகளி இனவர்த்தி முறை இலைவேல், கரும்பு இனவர்த்தி முறை வெட்டு துண்டு. ஓகே, வெட்டு துண்டு. ஓகே, பெனானி இனவர்த்தி முறை சிதல் விதை, சக்கரவள்ளி இனவர்த்தி முறை இதழ் தடி துண்டு. ஓகே, வாழை இனவர்த்தி முறை ஊச்சுகஞ்சு. ஓகே, செண்பனை இனவர்த்தி முறை விதை. தொடர்ச்சியாக உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உணவாகியது. பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள், தானியங்கள். தாவரங்களின் பயன்கள்: தொடர்ச்சியாக மண்ணரிப்பை தடுக்கிறது. தொடர்ச்சியாக உயிர் வழியை கொடுக்கிறது. தொடர்ச்சியாக பூமியின் வெப்பத்தை குறைக்கிறது. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பூக்கள் தேவை. வணக்கம், என் பெயர் ராஜலட்சுமி குணசேகரன். எனக்கு 9 வயது. நான் தேசிய வகை மன்னர்காத்தோட்ட தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டில் பயில்கிறேன். தாவரத்தின் இனவிருத்தி. தாவரங்களும் இனவிருத்தி முறைகளும்.
விதைகள் எடுத்துக்காட்டு மிளகாய் மற்றும் கத்திரிக்காய். நிலத்தடி தண்டிகள் எடுத்துக்காட்டு இஞ்சி மற்றும் சக்கரவள்ளி. வெட்டுத்துண்டுகள் எடுத்துக்காட்டு கரும்பு, ரோஜா. சிதல் விதைகள் எடுத்துக்காட்டு பேரணி, காளான். ஊற்றுக்கன்றுகள் வாழைக்காய், அன்னாசி. இலைவேர், இரணக்கல்லி, மருவிளம்பட்டை. இவ்வனைத்தும் தாவரத்தின் இனவிருத்தி. நன்றி. வணக்கம் ஆசிரியை. என் பெயர் வினிஷா தாப்பே நாகப்பன். என் வயது 9. நான் STKT லாடங் மெந்தக்காப் 3ஆம் ஆண்டில் பயில்கிறேன். நான் இன்று தாவரத்தின் இனவிருத்தி முறைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். முதலில் ரோஜா செடி வெட்டுத்துண்டுகள் மூலம் இனவிருத்தி செய்கின்றன. அடுத்தது வாழை மரம் ஊற்றுக்கன்றுகள் மூலம் இனவிருத்தி செய்கின்றன. அடுத்தது வெங்காயம் நிலத்தடி தண்டுகள் மூலம் இனவிருத்தி செய்கின்றன. அடுத்தது கத்திரிக்காய் இனவிருத்தி அறிவோம். கத்திரிக்காய் விதைகள் மூலம் இனவிருத்தி செய்கின்றன. அடுத்தது காளான் சிதல் விதைகள் மூலம் இனவிருத்தி செய்கின்றன. அடுத்தது அன்னாசி ஊற்றுக்கன்றுகள் மூலம் இனவிருத்தி செய்கின்றன. அடுத்தது இஞ்சி நிலத்தடி தண்டுகள் மூலம் இனவிருத்தி செய்கின்றன. இறுதியாக கரும்பு வெட்டுத்துண்டுகள் மூலம் இனவிருத்தி செய்கின்றன. நன்றி. வணக்கம் ஆசிரியை. வணக்கம். என் பெயர் சாந்தி தாப்பே சிவகுமார். நான் 3ஆம் ஆண்டு மாணவி. பள்ளியின் பெயர் STKT லாடாங் மெந்தக்காப் தமிழ் பள்ளி. இல்லிருப்பு அறிவியல் விழா 2020 கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. தலைப்பு தாவரத்தின் இனவிருத்தி. 1ாவதாக கரும்பு வெட்டுத்துண்டுகள் மூலமாக இனவிருத்தி செய்கின்றன. வெங்காயம் நிலத்தடி தண்டுகள் மூலமாக இனவிருத்தி செய்கின்றன. வாழை ஊற்றுக்கன்றுகள் மூலமாக இனவிருத்தி செய்கின்றன. கத்திரிக்காய் விதைகள் மூலமாக இனவிருத்தி செய்கின்றன. ரோஜா செடி வெட்டுத்துண்டுகள் மூலமாக இனவிருத்தி செய்கின்றன. அனைவருக்கும் நன்றி. என் பெயர் அன்னபூர்ணி ஸ்ரீகணேசன். நான் 3ஆம் ஆண்டு மாணவி. நான் மெந்தக்காப் தோட்டம் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு பற்கள். பற்களில் 2 வகைகள் உள்ளன. முதலாவதாக பால் பற்கள் மொத்தம் 20. பால் பற்கள் 6 மாதம் முளைக்க தொடங்கி 3 வயதில் நிறைவாகும். பால் பற்களை வெட்டுப்பற்கள் 8, கோரை பற்கள் மொத்தம் 4, கடவாய் பற்கள் மொத்தம் 8. பால் பற்கள் பச்சிப்பி தந்தினி பகுதிகள் மெல்லியதாக இருக்கும். பால் பற்கள் வடிவம் சிறியவை. பால் பற்கள் நீண்ட நாள் இருக்காது. அடுத்ததாக நிரந்தர பற்கள். நிரந்தர பற்களில் 36
நிரந்தர பற்கள் 6 வயதில் முளைக்கத் தொடங்கி 21 வயதில் நிறைவாகும். நிரந்தர பற்கள் பற்சிப்பி தந்தினி பகுதிகள் தடித்து இருக்கும். நிரந்தர பற்கள் வடிவம் பெரியவை. நிரந்தர பற்கள் நீண்ட நாள் இருக்கும். அடுத்ததாக நம் பற்களை பாதுகாக்கும் வழிமுறைகள். தினமும் 2 முறை பல் துலக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும். இனிப்பு வகை உணவுகளை தவிர்க்க வேண்டும். 1 மாதத்தில் 1 முறை பல் துர்க்கையை மாற்ற வேண்டும். 6 மாதத்தில் 1 முறை பல் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்ய வேண்டும். பல்லாண்டு வாழ பற்கள் ஆரோக்கியம் அவசியம். நன்றி.